ஒரிஜினல்ஸ் நண்பர்களுக்கு இந்த குயிகோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். நீங்க எடுத்துட்டு இருக்க டாபிக் வந்து அபிஷேகம் செய்த அதிசயம். முத்தூர்ல வசித்துக் கொண்டிருக்கும் திரு கணேசன் அவர் வந்து பிரம்மஸ்ரீ பிரதோஷ மாமாவுடைய இல்ல திருக்கோவில் குடிகொண்டிருளும் மகாபிரியோருடைய பயங்கரமான பக்தி கொண்டவர். பெரியவாளின் பூர்ண அனுகிரகத்தை உணர்ந்தவராக தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்றார். முத்தூர் கணேசனுடைய மனைவி வந்து திருமதி ஷியாமலா, அவருடைய சகோதரி வந்து ஸ்ரீமதி பானுமதியும், அவருடைய கணவர் ராமச்சந்திரனும் ஹைதராபாத்ல வசதி வந்திருந்தார். தேவர் லிவிங் தேர். சுமார் 1.5 வருஷத்துக்கு வந்து பானுமதிக்கு வந்து மார்பக புற்றுநோய். அது அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் குணமா இருந்தது. கொஞ்சம் நடமாடி கொண்டு இருந்தது வந்து திடீர்னு மூளையிலும் புற்றுநோய் பரவியதாக கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அடிச்சுட்டு இருக்கும் போது வலிப்பு ஏற்பட்டு பேச்சும் தடைப்பட்டதில்லை. படுத்தபடிக்க ஆயிட்டான் பாவம். இப்படி ஒரு மோசமான நிலைமையில வந்து அவளுடைய பொண்ணோட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. பொண்ணு கல்யாணமும் 2012 அக்டோபர்ல 28ஆம் தேதிக்கு ஹைதராபாத்ல நடக்கிறதா இருந்தது. கல்யாணம் வந்து குடும்பத்தாருக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கவலை. சொந்த தாயார் இப்படி அசையெல்லாம் படுத்துட்டு இருக்கா. நடந்தே கல்யாணம் நல்லபடியா இந்த பயம் அதிகமாயிடுச்சு பாவம். எந்த அசம்பாவிதமும் ஏறாமல் சுபகாரம் நடந்தாலுமே அப்படிங்கிற பெரும் கவலை. அந்த நிச்சயத்தை வந்திருந்த திரு கணேசன் அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து அவளையெல்லாம் விட்டுட முடியாது. அவர் சொன்னார், மனுஷ புனிதத்துல வந்து இவளுக்கு வந்து 108 இளநீர், அதால அபிஷேகம் செய்யும்படி சொல்லிட்டு பிரிவா எப்படியும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னேன். ஆறுதல் சொன்னேன். அதன்படி அவ சார்பில் பங்காரம்மன் தொடர்ல பிரிவாவுடைய திருவுருவச் சிலைக்கு இன்னைக்கு இளநீர் அபிஷேகமாக செல்லப்பட்டு மனப்பூர்வமாக இணைந்த பாவம். அந்த அனுஷ புண்ணிய பிரசாதங்கள் வந்து திருமதி பானுமதிக்கும் அளிக்கப்பட்டது. அந்த சமயம் அப்பதான் மூளையாளர்கள் சிகிச்சை செய்யப்பட்டு குணமடைவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கருதிய மருத்துவராலேயே இந்த பயங்கரமான அறுவை செய்யப்பட்டது. யார் டேஞ்சர் சொன்னாலும் அவளே இந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் உணவு உண்ணாம பேச முடியாம செயலற்று உடல் அசைவில் ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ். அந்த பானுமதிக்கு பெரியவாளோட பிரசாதம் சேர்ந்ததுக்கு அப்புறம் 10 நாட்கள்ல படிப்படியான அதிசயமான முன்னேற்றம். இந்த அறுவை சிகிச்சை செய்த டாக்டரே வந்து அவருடைய பேர் வந்து பெரியவாருடைய திருநாமமான சந்திரசேகர் அப்படின்னு அமைஞ்சது வந்து பானுமதிக்கு ரொம்ப சந்தோஷம். மோசமான நிலையிலிருந்து முன்னேற்றம் அடைஞ்சு கல்யாணத்தும் போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயமா எழுந்து நடமாடி ஆரம்பிச்சு உற்சாகமாக பேசி பாடி பந்தியில உட்கார்ந்து உணவெல்லாம் ஒன்றும் சாதாரண நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. எல்லோரும் அச்சமும் கவலையும் எப்படி நடக்கும் அப்படின்னு கல்யாணம் மகாபரிவாருடைய அபார கருணையினால இனிதே நடந்தேறியது. மகாபரிவாசரணம்.